எப்போது விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்றா இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அரசியல் 1996ஆம் ஆண்டு நான் எடுத்த முடிவை நான் திரும்பி பார்க்குறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் வந்து அரசியலுக்கு போனேன்ல. ஆமாம். அதனால் அது வந்து ஒரு இதாக எடுத்துக்கணும். when you look at it from the outside it may look different. களத்தில் இறங்கிய பிறகு நடப்பது வேறாக இருக்கலாம். பட் இட் இஸ் இண்டிவிஜுவல் டிசிஷன். எவ்ரிபடி ஷுட் கம் டு அரசியல் பாலிடிக்ஸ் வரணும், இளைஞர்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பீக்கில் இருக்கும்போது நான் தான் சொன்னல ஒரு ஆம்பிஷன். 1996 நான் எடுத்த டெசிஷனை அவர் யோசிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதை எதை மீன் பண்ணுறீங்க? அரசியலுக்கு போனது தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்டிங்களே நீங்கள் என்னவா நடக்கும்னா, நான் ஆம்பிஷன் வந்து நான் வந்து நம்பர் 1 ஸ்டார் ஆகும்னா அதை நோக்கி தான் நான் பயணிக்கணும். அப்போ when your career is very good, ஓகே, அட்லீஸ்ட் யுவர் 3-4 பேர் வந்து சாலிடாக போயிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது எடுக்கணுமான்ற முடிவை நல்லா கலந்து ஆலோசிப்பான்னு நினச்சிருக்கேன். டெஃபினெட்லி மஸ்ட் பி ஹேவிங் இஸ் ஓன் அட்வைசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த களத்தில் வரும்போது முழுமையாக இன்வால்வ் பண்ணி பண்ணுறதுக்கான தயார் நிலையில் இருக்காருன்னு நானும் கேள்விப்பட்டேன். பட் அது ஒன்ஸ் அகேன் நான் சொன்னல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ தீர ஆய்வு செய்து அவர் களத்தில் இறங்குவது, ஆய்வு செய்துட்டு தான் இறங்குறான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த அரசியல் களம் வேறாக இருக்கலாம், அங்கே போன பிறகு வேறாக இருக்கலாம் தான் சொல்கிறேன். சொல்லிய என்னுடைய அவர் மேலே இருக்கின்ற அன்பின் காரணத்தினால் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொதுநல சேவைக்கு அடுத்த கட்டம் அரசியல் தான். இன் லார்ஜர் இப்போ என்னால் 10 லட்ச ரூபாய் உதவி பண்ண முடியும்னா when you are in a power, seat of power, you can do much more. அதனால் நினைக்கிறது தவறு கிடையாது, வருவது தவறு கிடையாது. வாழ்த்துக்களும் சொல்கிறீங்க. ஆனால் 1996 நீங்கள் அதை யோசனை பண்ணி தான் சொல்கிறேன். see when you have a very எதுவும் பிரைட்டாக இருந்துகிட்ருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது you are in the limelight of the film industry. ஒரு 4-5 stars are this competing with each other to be right on top. அப்போ அதை வந்து தான் நான் ஆம்பிஷன் சொல்லுவேன். பட் he has got other தாட்ஸ்னும் போது வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் ஐ மீன் அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்ல வரலாம். பட் ஐ ஹோப் இட் இஸ் கால்குலேட்டட். Okay, you hope it's calculated? Yes, I hope it is calculated. You are worried about he has to understand the reality of politics. ஆமாம், ஐ ஹோப் இஸ் கால்குலேட்டட் தான். இந்த ரியலிசம் என்ன நடக்கும்ன்றதை சிந்திச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். க்ளோஸ் டு த ஹார்ட் ப்ராஜெக்ட் எது உங்களுக்கு? எது நான் நடிச்ச படத்தில் படம் பண்ணியிருக்கீங்க, அது க்ளோஸ் டு த ஹார்ட். எப்போதுமே இப்போ சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில கேரண்டீட் மூவிஸும்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நல்லா சூரியவம்சம் தான் போட்டு பார்ப்பேன். இல்லை அந்த மாதிரி பார்த்தா சூரியவம்சம், நாட்டாமை, நட்புக்கு அது எல்லாமே ஒன் மூவி தான் அலோ. திருப்பி 1 மணி சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி என்னை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. என்ன இல்லை, இதெல்லாம் உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம். பட் சில நேரங்களில் நீங்களே ஐயா வந்து ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆகல ஒரு வித்தியாசம். அது என்ன அப்படின்னா, ஐயா படம் நடிக்கும் போது நான் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் ஆவேன்னு எனக்கே தெரியாது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ போய் பாருங்கள், அது தென்காசியின் சட்டமன்ற உறுப்பினராக வருவேன். படத்தில் வந்து எழுத்து போடுறது வந்து பாண்டியன் தான், இதுலேயும் வந்து பாண்டியன் தான். ஓஹோ, எல்லாமே அப்படி கோயின்சிடன்ஸ் மாதிரி. ஓகே, அந்த படத்தில் உங்களுக்கு நெப்போலியன் அவர்களுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வேற இன்னொரு படத்துலையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடிச்சிருப்பீங்க, தென்காசி பட்டினம். ஆமாம், அது மலையாளம் ரீமேக்கில் அந்த படம். ஆமாம். ஓகே.